இன்னைக்கு கட்டப்பை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் செம்ம வெயிட்டாக இருக்குது. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது என்னடா இது கச்சா முச்சான்னு கலர் கலராக இருக்குது. ஆஹா வச்சிட்டாங்க ஆப்பு. பாருங்க நம்ம டயட்டில் இருக்கும்போது தான் பூந்தியாண்டு மொத்தமே வரும். கடலை வாழைத்தண்டு இதுவெல்லாம் ஓகே. ஆனால் இனிப்பு காரம்லாம் வந்துருக்குது. ஐயோ காரா பூந்தி. இது சத்து மாவு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் மரத்து வாழைக்காய் நல்லா முத்தல் பாருங்க. பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்கும். நாட்டு சொரக்கா. இந்த காய் வந்து அங்கே பக்கத்தில் சித்தி வீட்டில் போட்டிருக்காங்க. நான் போனப்போ கேட்டு வந்தேன்னா அது குத்தாமிச்சிருக்காங்க. அப்புறம் மாங்காய். இது பார்த்தீங்களா இனிப்பு பூந்தி. கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா செஞ்ச காரா பூந்தி. பாருங்க எப்படி கோணல் மானலாம் பேக் பண்ணியிருக்காங்க. டப்பால பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு. இது கல் மைசூர் பாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம டயட்ல இருக்கும்போது எல்லாமே கொடுப்பாங்க. சரி ஆசைக்கு ஒரு கடி கடிச்சு நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போக நான் வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்க. அப்புறம் காரா பூந்தி பக்கத்துலேயே போகிறோம்ல அவ்வளோ வாசனையாக இருக்குது. கிரீவர்களை போட்டு ஃப்ரெஷ்ஷாக பூண்டு வச்சு போட்டு நல்லா கறக்கு முறக்குன்னு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அம்மா வீட்டிலேருந்து வந்தது. இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். எனக்கு மைசூர் பாக்கு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல்.